முட்டி வீக்கத்துக்கான மருத்துவம். முட்டி எதுக்கு வீங்குது? சத்து பற்றாக்குறையில் வீங்குது. இன்றைக்கி யாருமே நடக்கிறது இல்லை, உட்காந்த இடத்துல இருந்தே வேலை செய்கிறாங்க. அப்போ கால் மடக்கி நீட்ட முடியல. கழிவறை இன்றைக்கி கீழே உட்காந்து போகிறதெல்லாம் மாறி இன்றைக்கி நல்லா சமமாக உக்காந்துட்டே இது பண்ணுற மாதிரி, கீழே தர வரைக்கும் உட்கார்ற மாதிரி இல்லை. அப்போ இந்த முட்டி மடங்கிறதே கிடையாது. கீழே வரைக்கும் உட்காந்து ஏன் கோயிலில் தோப்புக்கரணம் போட சொல்கிறாங்க? கால் கைகள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் தோப்புக்கரணம் போடுறது. மலை ஏறினா தான் குழந்தை பிறக்கணும், மலை ஏற வச்சுருக்காங்க. ஏன் அங்கே தான் கோயிலில் வச்சுருக்காங்கன்னா, இதெல்லாம் மறைமுகமான ஒரு மருத்துவம். அதனால்தான் இந்த முட்டி வீங்கிறது. மலை ஏறாமல் இருந்து மலை ஏறினா வீங்கும், நடக்காமல் இருந்து நடந்தால் வீங்கும், உட்காந்துட்டே இருந்து கீழே தரையில் உட்காந்து எழுந்திரிக்க முடியாதவங்களுக்கு கால் வீங்கிடும். அவங்களுக்கான மருத்துவம் அருகம்புல், வேலிப்பருத்தி, மக்காச்சோளம், வாகை இலை, கிராம்பு, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். முட்டி வீக்கம் அதிக நீர்ச்சத்து உள்ளவங்களுக்கு, ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் அந்த முட்டி வலி வீக்கம் அப்படின்றதெல்லாம் வரும். இப்போ நிறைய சின்ன வயசுக்காரங்களுக்கே முட்டி வீக்கம், சின்ன குழந்தைங்கனாலுமே ஓடி விளையாண்டு வந்தோடனே எனக்கு முட்டி வலிக்குது, வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ காலில் போட்டு தடவி விட்டுக்கிட்டு வெந்நீரை வச்சு ஊற்றிட்டு இருந்தாலும் வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஆகாரங்கள் சாப்பிடாட்டியும், சத்தான உணவுகள் எடுத்துக்கரலாட்டியும் முட்டி வலி, இடுப்பு வலி, உடம்புல முழுதும் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். முட்டி வலி வலிக்கிறதுக்கு வாய்வு ஒரு காரணம். நீர்ச்சத்து அதிகம் ரத்தோட்டத்தில் சத்து எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அப்படி ரத்தோட்டத்தில் அதிக நீர்ச்சத்து இருந்ததுனாலும் உப்புச்சத்து இருந்ததுனாலும் அவங்களுக்கு முட்டி வீங்கிக்கிறோம். பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் முட்டி வீக்கம் வீங்கிக்கிறோம். அது மடக்க முடியாது, கீழே உட்கார முடியாது, சம்மணம் போட்டு உட்கார முடியாது. நம்ம சாதாரணமாக உட்காந்து சம்மணம் போட்டு சாப்பிட்ற பழக்கம்லாம் சின்ன வயசுலேருந்து 60-70 வயசு வரைக்கும் கூட பெரியவங்க கீழே உட்காந்து சாப்பிட்டு பழகுனீங்கனாக்கா அவங்களுக்கு அந்த முட்டியோட நரம்புகள் நல்லா ரத்தோட்டங்கள் மடங்கும், போகும், வரும். அப்படி இல்லாமல் நம்ம சும்மா சேரில் உட்கார, அந்த வெஸ்டர்ன் கக்கூஸில் உட்காந்து மோசன் போக செய்ய அப்படியே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே உட்காந்து கூட குனிஞ்சு எழுதுகிற பழக்கம், கீழே சம்மணம் போட்டு உட்காந்து சம்மணம் போட்டு எழுதி பழகி குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் பெரியவங்களாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த முட்டி வலி, முட்டி வீக்கம் அப்படின்றதே வராது. சத்து பற்றாக்குறையினால தான் அந்த நீர் சத்து உள்ளவங்களுக்கு முட்டி வீக்கம் அப்படி வந்துட்டுருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வாகை இலை, அருகம்புல், வேலிப்பருத்தி இலை அரைக்கும்போது அது கூட மக்காச்சோளத்தில் சோகை, இதில் நிறையா நீர் சத்தை சொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. நரன்னு இருக்கும். காஞ்சதாக இருந்ததுனாலும் அதை நல்லா தண்ணியில் ஊற போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம், அல்லது பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கூழை அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட வலி அதிகமாக இருக்கும், கூட்டு மருந்தாக கிராம்பு பொடியாக சேர்த்துக்கிறணும். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா முட்டியில் எங்கே வரைக்கும் வீக்கம் இருக்குதோ அது முழுதும் எடுத்து நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு துணி பட விடாமல் பார்த்துக்கிறணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முட்டியில் எந்த அளவுக்கு வலி இருக்குதோ அதில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு துணி பட விடாமல் உட்காந்துட்டிங்கனாக்கா இந்த வலி வீக்கம் அதெல்லாம் படிப்படியாக குறையிறது உங்களுக்கு தெரியும். காலையில் போட்டிங்கனாக்கா சாயந்தரமாக வெந்நீர் வச்சு இள வெந்நீரில் வச்சு கழுவுங்க. இரவில் போட்டிங்கனாக்கா காலையில் கழுவுங்க. இப்படி ஒரு 3 வேளை நீங்கள் போட்டிங்கனாக்கா அந்த முட்டியில் முட்டி வலி, வீக்கம், எரிச்சல், வலி, கெட்ட நீர் இருந்துக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் சரியாகும். வாய்வு சம்மந்தப்பட்ட பொருள்கள் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. முட்டி வீக்கத்துக்கான மருந்தில் கிராம்பு, அருகம்புல், வாகையில், வேலிப்பருத்தி, மக்காச்சோளம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை அப்படியே முட்டி மேலே தடவிட்டு நீங்கள் ஒரு 4 மணி நேரம் கழித்து வெந்நீர் வச்சு கழுவிட்டு வந்தீங்கன்னா அந்த வீக்கமானது குறைய ஆரம்பிச்சிடும், வலியும் குறைய ஆரம்பிச்சிடும். முட்டி வீக்கத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.